சோதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃபன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரவை வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, என் செய்முறை எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ரவா வெஜிடபிள் கொலக்கட்டை செய்கிறதுக்கு 250 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த கப்பு ஃபுல்லாக ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கேரட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை கேப்சிகம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அது ரெண்டையும் இளவருப்பாக வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, அதை ஏற்கனவே நான் இளவருப்பாக ட்ரையாக வறுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சி கொண்டு வந்துடுறேன். துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் கொஞ்சம் சொரன்னு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை வச்சுக்கணும். ரவையை மட்டும் நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து செவக்க வறுக்க வேணாம், சும்மா லேசாக வறுத்தா போதும். அது சூடேறி கொஞ்சம் கலர் மாறினா போதும். வெள்ளை கலராக மாறி இருக்குது. இதை இப்போ கொட்டிக்கிடுவோம். இதில் 1 கப் ரவை வச்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணியிருந்தேன். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு வேறு போடணும்ல, அதனால் 1 கப் ரவை, அரை கப்பு இருக்கும் பருப்பு. அதனால் 2.5 கப்பு போட்டுக்கிறேன். இந்த ரவைக்கும் பருப்பும் தேவையான உப்பு போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா கிண்டிட்டு அப்புறமா ரவையை சேர்க்கணும். இப்போ இந்த பருப்பை போட்டு நல்லா கொதி வந்ததும் இந்த ரவையும் சேர்த்து நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிறோம். இந்த பருப்பும் ரவையும் சேர்த்து கெட்டி ஆயிடுச்சு நல்லா. இதை இறக்கி ஆற வச்சுக்கிடுவோம். ஒரு பிளேட்டில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த காய்களை வதக்கிக்கிறோம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுறேன். இந்த கொலக்கட்டைக்கு வந்து மிளகு சீரகம் தான் மெயின், நல்லா வாடைக்கு. அதனால் அதை பவுடராக போடாமல் 1-2 இடித்து போட்டுக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். முதல்ல கேரட் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தோட கேரட் சேர்த்துக்கிறோம். இது 1 நிமிஷம் வதங்கினோடனே அப்புறம் மற்ற காயெல்லாம் சேர்த்துக்குருவோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயம். அதை கலந்துட்டு இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். பீன்ஸ் அடுத்தது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிடுவோம். இப்போ லாஸ்ட்டாக கேப்சிகம் சேர்த்துக்கிடுவோம். காய்கள் எல்லாமே ஒரே அளவுக்குள்ள பொடிசாக நறுக்கணும். இந்த காய்க்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறேன். முதல்ல ரவைக்கு உப்பு போட்டோம், இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா ஒரு அரை வேக்காடு வதங்கணும். இந்த இடித்து வச்ச மிளகு சீரகம் சேர்த்துக்கிடுவோம் வாசனைக்கு. மூடி வச்சு அந்த எண்ணெயிலே இதை கொஞ்சம் வேக வைப்போம். அரை வேக்காடு வேக வைக்கும். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 2 ஆறு கருவேப்பிலையும் பொடிசாக இருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். இந்த காய்கறியிலேயே இந்த வதக்கி பருப்பு ரவையெல்லாம் வேக வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கிறேன். இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் 1 சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொதிக்கட்டும். இது நல்லா ஆறுனதும் இதை வந்து இந்த மாதிரி ஒரே சைஸுக்கு கொலக்கட்டை பிடிச்சிக்கிடுவோம். இந்த சைஸுக்கு இப்போ இதெல்லாம் கொலக்கட்டை பிடிச்சிட்டோம். இதை வந்து ஏற்கனவே நல்லா பாயில் ஆகிருக்கு. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வதக்கும் போதே பாதி பாயில் ஆகிருக்கும். அதனால் இப்போ எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. சாஃப்டாக இருக்குது கொலக்கட்டை. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள் ரவா பிடி கொலக்கட்டையை இட்லி தோசைக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்தின்னு போர் அடிச்சு போடுறப்ப இந்த ரவை வெஜிடபிள்ஸு பருப்பு இது 3ஐயும் போட்டு இந்த மாதிரி கொலக்கட்டை சேர்த்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொலக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. இப்படி தொடமுன்னா பூ மாதிரி பெய்யும். இந்த வெஜிடபிள் கொலக்கட்டையை நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் டிஃபன் ரெசிபிக்கு. இப்போ என் பையன் வந்து தேங்காய் சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணி காமிப்பார். எப்படி இருக்குது? நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு சைடிஷே தேவையில்லை, இதுவே தொட்டு சாப்பிட்றலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் ரவா பிடி கொழுக்கட்டையில் உங்களுக்கு பருப்பும் சேர்ந்துருக்கு, காய்கறியும் சேர்ந்துருக்கு, ரவையோடு சேர்ந்து. அதனால் ரொம்ப ரொம்ப சத்துள்ளது. இதிலே எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ